இவருக்கு வந்து 9 கோடி ரூபாய் வரையும் மணி இருக்குன்னதுன்னா இவர் 50 லட்ச ரூபா கூட கார் வாங்கலாம். புரியுதுங்களா? அவருக்கு சப்போஸ் அதாவது அந்த கார் வாங்குறது வந்து மத்தவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கக்கூடாது. புரியுதா? சரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பென்ஸ் கார் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஹை எண்ட் கார் வாங்கணும். அந்த காரே வந்து 60 lakhs 70 lakhs அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டில் ஈ கேன் கோ. பிகாஸ் 9 கோடி இருக்கு, நாளைக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு கார்ல நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஸ்டில் ஈ கேன் என்ஜாய் 70 lakhs. பட் வந்து அது அவருடைய விருப்பமா இருக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கார் நான் வச்சுட்டு இருந்தா தான் எல்லாரும் என்ன மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர் 50-60 lakhs கூட அவர் வாங்கலாம். ஏன்னா மணி இருக்கும்போது அவர் வாங்கலாம். பட் என்ன பொறுத்தவரையும் 70 வயசுல வந்து அவர் இவ்வளவு நாளா வாங்கலை அப்படின்னா 70 வயசுல நீங்க வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து ஹைலி ரிஸ்கி. ஏன்னா ஐசைட் வேற ப்ராப்ளம். இன்னைக்கு எல்லாரும் கண்ணாபுரான்னு போயிட்டு இருக்காங்க. 60-70 வயசு வரையும் நீங்க இதுவரையும் காரே வாங்கலை அப்படின்னதுன்னா பெட்டர் காரை வாங்கி நீங்க வந்து டிரைவரை வச்சுங்க. சார் டிரைவருக்கு வந்து மாசம் 25,000-30,000 ரூபாய் கொடுக்கணும், அது காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கார் வாங்காதீங்க. அல்லது காரை வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நீங்க வந்து ஒரு கால் டிரைவரை போட்டுட்டு நீங்க பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க வந்து பேசாம ஓலா ஊபர்னு நீங்க போயிட்டு இருக்கலாம்.